தம்மை மக்களவைக்கு தேர்வு செய்தால் மத்திய அரசிடமிருந்து நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கு சுமூகமான பாதை உருவாகும் என விருதுநகர் தொகுதி பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் தெரிவித்துள்ளார். அவரும் அவரது கணவர் சரத்குமாரும் மேற்கொண்ட பரப்புரையை பேச்சு, பேட்டி, அரசியல் பகுதியில் பார்க்கலாம். நாளைக்கு என்னை நீங்க பாராளுமன்றத்துக்கு தேர்வு செஞ்சீங்கன்னா இங்க இருந்து டெல்லியில, அதாவது தமிழ்நாடுங்கிறது இவ்வளவு பெரிய வட்டங்க. அந்த வட்டத்துக்குள்ள தமிழ்நாடு இன்னொரு வட்டம் இருக்கு, அதுக்குள்ள இன்னொரு சின்ன வட்டம் இருக்கு. அதுதான் நம்ம மாவட்டம் விருதுநகர் தொகுதி. இப்ப இந்த விருதுநகர் தொகுதியிலிருந்து இந்த பெரிய வட்டத்திலிருந்து ஏதாவது செய்யணும்னா ஒரு சுமூகமான பாதை இருக்கணும் இல்லையா? இப்ப நீங்க இந்த தேர்தல்ல கண்ணா முன்னாடி அவரை திட்டிட்டு அப்புறம் எந்த முகத்துல கொண்டு போய் அங்க போய் கேட்பீங்க? அவர் தான் ஜெயிக்கிறாருங்கிறது இந்தியா முழுவதும் தெரியுது, உங்களுக்கு தெரியுது, மக்களுக்கு தெரியுது. ஆனா குழந்தைய கேட்டா கூட அவங்க ஆமாக்கு மோடிஜி தான் வருவார் அப்படிங்கிறாங்க. ஆனா இவங்க இவ்வளவு திட்டிட்டு அப்புறம் எப்படி அங்க போய் கேட்பாங்க? நான் இது ஒரு சுமூகமான பாலம். அங்க இருந்து இங்க வர்றதுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்காக, உங்கள் தேவைகளுக்காக, உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று மனதில் வைத்துக் கொண்டு நான் கண்டிப்பாக செயல்படுவேன்.